வணக்கம். எல்லா பெரிய நடிகர்களுடைய ரசிகர்களுக்கும் இனிய வணக்கங்கள். இந்த வீடியோ நிச்சயமாக வந்து இன்றைக்கி பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு பண்ணுறேன் நான். ஏன் அப்படிங்கிறது வந்து சில காரணங்கள் சொல்கிறேன் நான். என்னென்னா, ஒரு வெர்பல் அப்யூஸ்லேருந்து தாண்டி இன்றைக்கி வந்து பர்சனல் அப்யூஸ் அதை தாண்டி அவன் குடும்பத்தை இழுக்கிற அளவுக்கு வந்து வந்துருச்சு. அதாவது பெரிய ஆக்டர்களுடைய ஃபேன்ஸ். இது வந்து வந்து யாரையுமே வந்து பிரித்து பார்க்க முடியாது. அஜித் ஃபேன்ஸ், விஜய் ஃபேன்ஸ், சூர்யா ஃபேன்ஸ், சிம்பு ஃபேன்ஸ், தனுஷ் ஃபேன்ஸ், ரஜினி ஃபேன்ஸ், கமல் ஃபேன்ஸ்னு அப்படி யாரையுமே வந்து இவங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா தமிழர்கள்லாம் நம்ம வந்து எல்லாத்துக்கும் ஃபேன் தான் ஒரு வகையில். ஒரு நல்ல அஜித் படம் ஓடிச்சுன்னா விஜய் ஃபேன்ஸ் அதை சப்போர்ட் பண்ணுறாங்க. ஒரு நல்ல விஜய் படம் ஓடிச்சுன்னா அஜித் ஃபேன்ஸ் அதை சப்போர்ட் பண்ணுறாங்க. ஒரு நல்ல ரஜினி படம் வந்துச்சுன்னா விஜய் அஜித் ரெண்டு ஃபேன்ஸுமே வந்து அவரை சப்போர்ட் பண்ணுறாங்க. ஒரு கமல் ஃபேன் வந்தாங்கன்னா இவங்க 3 ஃபேன்ஸுமே வந்து கமல் படத்தை சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து சாதாரணமாக நடக்கிறது தான். பட் ஏன் இந்த வந்து இப்போ நம்ம ஃபேஸ்புக்கை திறந்தாலே பார்த்தீங்கன்னா ஒரு 5 அப்டேட்டுக்கு 6வது அப்டேட் என்ன நம்ம பார்ப்போம் அப்படின்னா, நிறைய பேர்த்துடைய அந்த ஹேட் பேஜஸ். இந்த ஹேட் பேஜஸ் பற்றி தான் நான் இங்கே பேச வந்திருக்கிறேன். அப்யூசிவ் பேஜஸ். விஜய் ஒழிப்போர் சங்கம், அஜித்தை ஒழிப்போர் சங்கம், சூர்யாவை ஒழிப்போர் சங்கம், தனுஷை ஒழிப்போர் சங்கம், சிம்புவை ஒழிப்போர் சங்கம். இந்த ஒழிப்போர் சங்கங்களை பற்றி தான் பேச வந்திருக்கிறேன். ஏன்னா இதை வந்து நம்ம வந்து இம்மீடியட்டாக ஒரே வாரத்தில் வந்து இவங்களை இல்லாமல் பண்ணலாம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இவங்க யாருமே ஃபேன்ஸ் கிடையாது நிச்சயமாக. ஏன்னா ஃபஸ்ட்டு தெரிஞ்சுங்க, எந்த ஒரு நல்ல ஃபேனும் வந்து என்ன பண்ணுவோன்னா, மீறி போனால் தன்னுடைய ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த ஆக்டர் அவர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுவோம். எந்த சென்சிபிளான ஃபேன் நம்ம எல்லாருமே அப்படி தான் கிரிட்டிசைஸ் பண்ணுவோம். என்னென்னா ஒரு படம் மோசமாக இருக்குன்னா, சார் என்ன சார் இது மோசமாக இருக்குது, நல்லாவே இல்லை, நான் கூட தான் பண்ணுறேன், நான் ரிவ்யூ பண்ணுறேன், ஸோ நான் என்ன சார் நல்லா இல்லை, கேவலமாக இருக்குது, இவ்வளோ தான் நம்ம பண்ணுவோம். அதுக்கு வந்து எல்லாருக்குமே உரிமை இருக்குது. பட் அதை தாண்டி உங்களை எப்படி வந்து அந்த நடிகருடைய ஃபேமிலியை பற்றியும் அந்த நடிகருடைய மனைவியை பற்றியும் மகளை பற்றியும் எப்படி வந்து தவறான சித்தரிப்புக்கு ஆளாக்கப்படுறீங்க அப்படிங்கிறது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இவங்க ஒர்க் பண்ணுறது இதுக்கு முக்கிய காரணம் அப்படின்னு நீங்கள் யார் தெரியுமா? நீங்கள் யாருமே கிடையாது. அந்த ஃபேன்ஸாக இருக்கிறீங்க பாருங்கள், நீங்கள் யாருமே கிடையாது. அந்த அட்மின்ஸ், ஒவ்வொரு ஹேட் பேஜுக்கு பின்னால் இருக்கிற அட்மின் தான் முதல் காரணம் இதுக்கு அத்தனைக்கும். ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். அதே அட்மின், அவன் அந்த வீணா போனவன், அந்த ஹேட் பேஜ் உருவாக்குறவன், ஒரு நல்ல பேஜ், ஒரு சமூக கருத்தை இது பண்ணுற பேஜை வந்து உருவாக்கி அவனுக்கு ப்ரொமோட் பண்ண தெரியாது. புரியுதுங்களா? அவனுக்கு வந்து சோஷியல் மீடியா தெரியாது, ஒன்றுமே தெரியாது. ஸோ அவனுக்கு என்னென்னா, எப்படியாவது வந்து நிறைய பேர்த்த கூட்டணும். சரிங்களா? நீங்கள் நிறைய பேர்த்து கூட்டுறப்ப முக்கால்வாசி இந்த பேஜில் ஆரம்பிக்கிறது ஆண்கள் தான், பெண்கள் கிடையாது. ஸோ அப்படி நிறைய பேர்த்து கூட்டினாலே அங்கே நீங்கள் பல விஷயங்கள் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இப்போ ஒரு அஜித், ஐ ஹேட் அஜித் அப்படின்னு ஒருத்தன் வந்து ஃபேன் பேஜ் தொடங்குறான்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன பண்ணுவோம், அஜித் மேலே வெறுப்பு இருக்காது, சில விஷயங்கள் பிடிக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், உடனே என்ன பண்ணுவோம், ஓகே அப்படின்ட்டு நம்ம எல்லாருமே அது சேருவோம். ஸோ நம்ம வெறுப்பை வந்து அவன் அட்வான்டேஜ் ஆகிக்கிறான், ஃபஸ்ட்டு விஷயம். ஸோ இது விஜய் எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே பொருந்தும், தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸோ அப்போ என்னென்னா, ஒரு சாதாரண பேஜ் அவன் தொடங்கியிருந்தா அவனுக்கு கிடைக்கிற அந்த 100 ஃபேன்ஸ் அப்படிங்கிறது வந்து உங்கள் வெறுப்பின் காரணமாக, அந்த சின்ன வெறுப்பின் காரணமாக, ஒரு படத்தில் எல்லாம் எவன் இருக்கா, கவுண்ட் பண்ணி வந்து வக்கீலாக இருப்பார், எதுவும் அவங்க ஒய்ஃபும் வருவாங்க, சண்டையே இருக்காது, நான் சண்டையை இது பண்ணி விட்டு அதில் காசு சம்பாதிப்பான். அந்த வேலையை மட்டும்தான் இவன் பண்ணுறான், இந்த அட்மின் அப்படிங்கிறவன் வந்து. அவன் என்ன பண்ணுறான்னா, இந்த வெறுப்புனால வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 10 பேர் இருக்க வேண்டிய அந்த ஃபேன் பேஜில் போய் 50,000 பேர் போய் சேர்றீங்க. ஸோ இதனால அவனுக்கு என்ன லாபம் அப்படின்னா, அவனுடைய பர்சனல் ஸ்டேட்டஸ் உயருது. புரியுதுங்களா? அவன் பண்ண வேண்டிய வேலை எல்லாமே ஒன்றுமே கிடையாது. சும்மா சில மார்க்கிங் பண்ணி கேவலமாக, அதாவது நீங்கள் அப்படி நினச்சிருக்க மாட்டீங்க. எந்த ஃபேன்ஸுமே வந்து, சரி நீங்கள் இருக்கிறீங்க, ஒரு சாதாரண ஃபேன்ஸ் இருக்கிறீங்க, நீங்கள் இந்த 50,000 ஃபேன்ஸில் எத்தனை பேர்த்துக்கு வந்து டைம் இருந்து ஒரு ஆக்டரை கேவலமாக சித்தரித்து மார்க்கிங் பண்ணி பிக்சர் போடுறீங்க? நீங்கள் யாருமே பண்ணியிருக்க மாட்டீங்க. ஆனால் அந்த அட்மின் போடுவான். ஏன் போடுறான் அப்படின்னா, அந்த 50,000 பேர் நீங்கள் சேர்றப்போ 10,000 பேர் பொண்ணுங்களாக இருப்பாங்க, இல்லை ஒரு 5,000 பேர் பொண்ணுங்களாக இருப்பாங்க. புரியுதுங்களா? அதில் வந்து அவன் வந்து பொண்ணுங்களை கரெக்ட் பண்ணலாம். ஏன்னா அவன் மாஸ்க் காமிக்கலாம். புரியுதுங்களா? பொண்ணுங்க வந்து அடேங்கப்பா இவ்வளோ பெரிய பேஜ் வந்து ஒரு மேனேஜ் பண்ணுறாரு, ஸோ அவர் பெரிய ஆளாக தான் இருப்பான். அவன் பார்த்தா அவன் பிச்சைக்காரனாக இருப்பான். புரியுதுங்களா? ரொம்ப லோ கிளாஸ்ங்கிற மனசில் சொல்கிறேன். காசு பணம் வந்து லோ கிளாஸ் ஒருத்தன் ஆக்கிறதே கிடையாது. மனசில் வந்து ரொம்ப லோ கிளாஸாக, பொண்ணுங்களுக்கு பின்னாடி இல்லை பொண்ணுங்களே வக்கரமாக சித்தரிக்கிற, வக்கரமாக பார்க்குற அந்த எண்ணமும் கொண்டவனாக இருப்பான். ஸோ அவங்க வலையில் போய் இந்த பொண்ணுங்க வந்து விழுந்துடுறாங்க. விழுந்தால் அவனுக்கு அது பெரிய அட்வான்டேஜ் ஆச்சுங்களா?
இனி அதை தாண்டி அவன் என்ன பண்ணலாம், நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க, பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. நான் பார்க்குறேன் என்னென்னா, இதே ஆட்கள் இப்போ வந்து நீங்கள் எல்லாம் நினச்சிக்குவீங்க, இப்போ வந்து விஜய் ஹிட் பண்ணி ஒருத்தன் வந்து போடுறான் அப்படின்னா அவன் வந்து அஜித் சப்போர்ட்டர் இல்லை வேற ஒரு நடிகர் சப்போர்ட்டர் அப்படின்ட்டு வந்து நினச்சிக்கிறீங்க. ஸோ ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அவன் வந்து ஒரு 100 டிக்கெட் வச்சுருக்கான்னு வச்சுக்கோங்களேன். 100 டிக்கெட் இருக்குது தப்பி, நம்ம தலைக்காண்டி நான் வந்து எடுத்துருக்கிறேன். நம்ம அந்த 100 டிக்கெட்டை வந்து 50 ரூபாய்க்கு தான் வாங்கியிருப்பான். நான் 200 ரூபாய்க்கு தரேன் அப்படின்னா நீங்கள் எல்லோரும் வாங்கிக்குவேன். ஏன்னா அவன் மீது இருக்கிற அபிமானம் என்னமோ அவன் வந்து சுதந்திர போராட்ட தியாகி மாதிரி நீங்கள் நினச்சிக்குவீங்க. ஸோ அதில் அட்வான்டேஜாக. ஸோ இதில் வந்து நிறையா பிஸ்னஸ்ஸு, நான் வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இது மாதிரி வந்து 20-30 விஷயங்கள் அவனால் வந்து உங்களை யூஸ் பண்ணிக்கிட்டு அவன் பண்ண முடியும். புரியுதுங்களா? அதை வந்து அவன் வந்து ரொம்ப நல்லா கேபிட்டலைஸ் பண்ணிக்கிறான். இன்னொன்று அடுத்த தாண்டி என்ன பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுதான் ரொம்ப இருக்கலையும் மோசமானது. என்னென்னா, இப்போ நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்ததுன்னா, பொண்ணுங்களை, அதாவது இப்போது அஜித் ஃபேன் நீங்கள் அப்படின்னா இல்லை விஜய் ஃபேன் நீங்கன்னா உங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் ஃபோட்டோவை எடுத்து அந்த ஹெட் பேஜில் போட்டு இவன் தான் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படி போட்டு கீழே தகாத வசனங்கள். இது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஃப்யூச்சர் என்ன ஆகும் அப்படின்னா, இன்றைக்கி வந்து முழு படமாக போடுறீங்க நீங்கள் ஃபைனா, இன்றைக்கி வந்து டக்குன்னு மாற்றி விட்டுறீங்க. நீங்கள் போடுறீங்க, இல்லாட்டி முக்கால்வாசி அந்த அட்மின் தான் போடுறான். நாளைக்கு இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, உங்களை உசுப்பேற்றுறது தான், பின்னாடி குத்தி பார்க்குறது தான். நீங்கள் அடுத்த லிமிட் என்ன சொல்லுவீங்க அப்படின்னா, ஏன்னா உங்கள் மைண்டை வந்து மேனிப்புலேட் பண்ண அவங்களுக்கு தெரியும், மாஸ்டர்ஸ் ஆஃப் இட். ஸோ அவன் என்ன சொல்லுவான்னா, அரை நிர்வாண படம் அந்த பொண்ணோட நம்ம போடலாமா அப்படின்னு அவன் கேட்பான். நீங்கள் என்ன சொல்லுவீங்க, அந்த பொண்ணு மேலே வெறுப்பு இருக்காது, எந்த வெறுப்பும் இருக்காது. அந்த நடிகர் மேலே அந்த சின்ன வெறுப்பை அவன் கேபிட்டலைஸ் பண்ணிவிட்டு அந்த பொண்ணினுடைய அரை நிர்வாண படத்தை உங்கள் அனுமதியுடன் ஒரு நாள் போடுவான். போடுறப்ப என்ன பண்ணுவீங்க, நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஆக்டரை வந்து நம்ம கேவலப்படுத்திட்டோம் அப்படின்ட்டு அந்த பொண்ணுடைய படத்தை நீங்கள் வந்து ஷேர் பண்ணிகிட்டே போவீங்க. கரெக்டுங்களா? அது வைரஸ் மாதிரி தானே, டக்குன்னு பரவி அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் சேர்றதை நீங்கள் மத்தியானம் ஷேர் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நைட்டு வந்து அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் சேர்ந்துடும். காலையில் அந்த பொண்ணு சூசைட் பண்ணிக்கும். இது நிச்சயமாக நடக்குங்க. இது வந்து இங்கே நடக்கலை, பட் வேறு மாநிலங்களில் வேறு நாடுகளில் இது நடந்துட்டு இருக்குது. அதனாடி தான் சொல்கிறேன் நான். ஸோ நாளைக்கு ஒரு பெண்ணினுடைய மரணத்திற்கு, ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கை சீரழிவுக்கு நீங்கள் வந்து காரணமாயிருவீங்க. இந்த நாய்களுடைய பேச்சை கேட்டிங்கன்னா இவனுடைய மெயின் மோட்டிவே வந்து உங்களை யூஸ் பண்ணுறது தான். எல்லா ஃபேன்ஸ் எந்த நடிகருக்கும் எந்த சண்டையும் கிடையாதுங்க. நான் அஜித் கூட வந்து 15 நிமிஷம் பேசினேன். உங்களுக்கு சொல்லி ஆகிறேன், ஏன்னா இதுக்கு வேறு எனக்கு வழி தெரியல. 15 நிமிஷம் பேசினேன். அவர் சொன்னது எல்லாமே என்னென்னா, எல்லாருமே கடின உழைப்பாளிகள், எங்களுக்கு வந்து ஒருவருக்கு வந்து வெறுத்துக்கொள்ள எங்களுக்கு நேரமே கிடையாது. அப்படிங்கிறப்போ வந்து எங்களுக்கு எதுக்கு வந்து பர்சனல் பிரச்சனை என்ன இருந்துட போகுது எங்களுக்குள்ள? ஸோ நிச்சயமாக எதுவுமே கிடையாது. நாங்கள் வந்து எல்லாரும் வந்து நாங்கள் தோல் கொடுத்து ஒருத்தனை தூக்கி எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறோமோ இல்லையோ, யாரும் வந்து கெட்டு போகக்கூடாது, கெட்டு போகணும் அப்படின்னு வந்து நினைக்கிறதில்ல அப்படின்னு. இதே பாயிண்ட்டை தான் விஜய் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல பேட்டிகளில் சொல்லியிருப்பார். அதே தான் சூர்யா சொல்லியிருப்பார், அதே தான் தனுஷ் சொல்லியிருப்பார், சிம்பு சொல்லியிருப்பார், எல்லாரும் அதை தான் சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் கிடையாது, உங்கள் ஃபேன்ஸ்குள்ளேயும் எந்த பிரச்சனையுமே கிடையாது. உண்மையான அஜித் ஃபேன்ஸும் தப்பு பண்ணுறதில்ல, உண்மையான விஜய் ஃபேன்ஸ் பண்ணுறதில்ல. மொத்தத்தில் ஃபேன்ஸுகள் யாருமே தப்பு பண்ணுறது கிடையாது. இந்த அட்மின்கள் என்று இருக்கும் இந்த 50-60 பேர் உங்களுடைய மூளையை மனிப்புலேட் பண்ணி உங்களை வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு இவனுங்க வந்து தானே பெரியாள் என்று காட்டிக்கொண்டு உங்களை வந்து சமூக சீரழிவுக்கு இட்டு சொல்கின்றார். நாளைக்கு நீங்கள் வந்து அடிச்சுட்டு சாப்பிட்றீங்கன்னா அதுக்கு இந்த அட்மின் தான் காரணமாக இருப்பான் நேர்லேயே. உண்மையான நீங்கள் என்ன நினச்சிக்குவீங்க, ஃபேன்ஸ் சண்டை போட்டு நினைப்பீங்க. உண்மையான மூளை அப்படிங்கிறது இந்த 2 பேரை தான் இருப்பான். அவன் தான் ஃபேன்ஸ் கிடையாது, அவனுடைய மோட்டிவ் சுத்தமாக வேறு. உங்களுடைய இளைஞர்கள் உங்களோட வாழ்க்கையை பாழாக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. ஸோ தயவு செய்து இது கொஞ்சம் லாங்காக இருக்குன்னு வேணால் எக்ஸ்பிளைன் பண்ணி ஆகணும், அப்போ தான் உங்களுக்கு புரியும். தயவு செஞ்சு இந்த நாய்களுடைய வலைகளில் நீங்கள் விழுந்துடாதீங்க. உங்களுக்குள்ளே வந்து பேசுங்க, அது பிரச்சனை இல்லை, கிரிட்டிசைஸ் பண்ணுங்கள், பிரச்சனை இல்லை. ஆனால் இவனுடைய ஃபேன் பேஜை லைக் பண்ணி 50,000-60,000 பேர் சேர்ந்து அவனை பெரிய ஆளாக்கி விட்டு நீங்கள் வந்து அவனை வந்து தப்பான விஷயங்களுக்கு வந்து அவனுடைய தப்பான விஷயங்களுக்கு நீங்கள் போய் சப்போர்ட்டாக நின்றாதீங்க தயவு செய்து. ஏன்னா நாளைக்கு உங்கள் தங்கச்சியோ அம்மாவோ அக்காவோ இதனால் இறக்கலாம். ரொம்ப ரொம்ப தெளிவாக சொல்கிறேன் நான். இறந்தாங்கன்னா அப்புறம் என்ன வந்து கேட்காதீங்க, இல்லை போய் ஊரை போய் சொல்லாதீங்க தயவு செய்து. இது அந்த நாயால் தான் இருக்கும். ஸோ ப்ளீஸ் இன்றைக்கே இந்த நாய்களுடைய ஹேட் பேஜ்களை தயவு செய்து டிஸ்லைக் பண்ணி இன்றைக்கே எல்லாரும் சரி ரிப்போர்ட் பண்ணுங்கள். ரிப்போர்ட் பண்ணி கம்ப்ளீட்டாக இழுத்து மூடுங்க. இழுத்து மூடினீங்கன்னா
உங்களுடைய வாழ்க்கையில் வித்தியாசம் நீங்கள் அப்பயே பார்ப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு நிறைய டைம் இருக்கும், நீங்கள் ரொம்ப பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுவீங்க, எல்லாமே வித்தியாசமாக தெரியும். ஸோ ப்ளீஸ் பே பண்ணுங்கள். ரொம்ப நன்றி இந்த வீடியோவை பொறுமையுடன் பார்த்ததுக்கு. நன்றி, வணக்கம்.